வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரோஹின் வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அதே கண்கள் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதே கண்கள் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ கலையரசன் ஒரு பார்வை இல்லாதவர். அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற சிவதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சிவதா ஒரு நாள் கண்ணை கசக்கிட்டு வர்றாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாரு. எங்கள் குடும்பத்துக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடனை கேட்டு கடன்காரங்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, இன்னும் 2 நாளில் கடனை கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, அந்த கடனை பூரா நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. சொல்லிட்டு போனவர் அன்றைக்கி ராத்திரியே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இவருக்கு தலையில் பலமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. ஒரு 20 நாள் கழித்து அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவருடைய கண் பார்வை கிடைக்கிறதுக்கான ஆப்ரேஷனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. கண் பார்வை தெரிஞ்சு இவர் முடித்து பார்க்கும்போது சிவதாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. சிவதா எங்கே இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. சிவதாவை எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. இதுக்கிடையில் ஜனனி ஐயருக்கும் இவருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிவதாவுடைய அப்பா கலையரசனை பார்க்குறாரு. கடன்காரங்க என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, கடனை கட்டினா மட்டும்தான் பொண்ணை மீட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக கல்யாணத்துக்கு வச்சுருந்த மொத்த காசையும் நகையை தூக்கிட்டு இவர் சிவதாவை மீட்கிறதுக்காக போகிறாரு. சிவதாவை போய் மீட்டினாரா, ஜனனி ஐயரை கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சிவதாவை மீட்டெடுப்பாரா அல்லது ஜனனி ஐயரை கைப்பிடிப்பாரா அப்படிங்கிற கோணத்தில் படம் போகும் அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒரு வித்தியாசமான கோணத்தில் கதை போக ஆரம்பிக்குது. கதை தான் வித்தியாசமான கோணத்தில் போகுதே தவிர திரைக்கதை வித்தியாசமாகவும் இல்லை, விறுவிறுப்பாகவும் இல்லை. படத்தில் முக்கியமான சஸ்பென்ஸ் அப்படின்னு இவங்க நம்பின ஒரு விஷயமே ரொம்ப பழசு தான், நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பச்சைக்கிளி முத்துச்சாரம் மாதிரி படமெல்லாம் பார்த்துருந்தோம்னா இது ஒரு பெரிய சஸ்பென்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க சீனுக்கு சீன் சஸ்பென்ஸ் நிறையா வருது. அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் நீட்டிச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லை, பார்க்க ஒரு விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களே அடுத்தடுத்த சீனில் அந்த சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதனால் படத்தில் விறுவிறுப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. படத்தில் சிவதா கேரக்டர் தவிர மற்ற எந்த கேரக்டருமே மனசில் நிற்கலை. சிவதா அந்த கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க அப்படின்றதுக்காக லவ் சீனு இந்த பாட்டெல்லாம் போட்டு உயிர் எடுக்காமல் எதை படமாக எடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை கரெக்டாக எடுத்திருக்காங்க. நமக்கு தான் அது கொஞ்சம் சுவாரஸ்யம் பற்றாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் வித்தியாசமான கதை இருந்தாலும் பெருசாக ஒன்றும் சஸ்பென்ஸோ த்ரில்லோ இல்லை. இருந்தாலும் இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. போய் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.